தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. புனித ஜூலி வில்லியட் கன்னிகை விருப்ப நினைவு நாள் ஏப்ரல் 8 புதன்கிழமை 2026. சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். திருப்பாடல் 105. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாம் வழிமரபினரே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலக அனைத்திற்கும் உரியவை. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். யாக்கோப்புக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். தந்தை, மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 24. இறை சொற்றொடர்கள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கையில் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடிகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதென என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். சிந்தனை துளிகள். எருசலேமிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் பயணம்தான் எம்மாவு என்கிற இந்த ஊர் அமைந்திருந்தது. 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களுடன் இயேசுவும் அந்த பயணத்தில் இணைகின்றார். சீடர்களும் தன்னையே உயிர்த்த இயேசு வெளிப்படுத்த பல வகையில் முயற்சி செய்கின்றார். ஆனால் இந்த 2 சீடர்களின் மனதில் குழப்பமும் கலப்பமும் இருந்ததனால் அவர்தான் உயிர்த்த ஆண்டவர் என்று அவர்களால் உணர முடியவில்லை. ஆனால் பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
உயிர்த்த இயேசு இவர்தான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் மீண்டும் எருசலேமுக்கு பயணம் செய்து அறிந்து கொண்ட அனுபவத்தை உயிர்த்த இயேசுவை அறிவிக்க சென்று விட்டார்கள். இதே போல்தான் நமது வாழ்வும். எத்தனையோ முறை விவிலியத்தை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பலரிடம் கேட்கிறோம். ஆனால் உயிர்த்த இயேசு என்றும் நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்க செய்து, ஒவ்வொரு நாளையும் வெற்றியோடு சந்திக்க செய்து, நமக்கு வழிநடத்தி, நமக்கு எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து வழி நடத்துகின்றார் என்ற அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போகிறோம், நம்ப மறுக்கின்றோம். நமது உடல் பலகீனங்கள், பாவங்கள் இப்படி நம்மை செய்ய வைக்கின்றன. ஆகவே இறைவனிடம் வரம் கேட்போம். இயேசுவை, உயிர்த்த இயேசுவை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நாங்கள் நடைபோட வேண்டும், வாழ வேண்டும் என்று இறைவனிடம் நாம் வரம் கேட்போம். இந்த அதிகாலை வேலையை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் ஒவ்வொரு உள்ளமும் ஆண்டவருக்குரியது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசுவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள். அந்த இயேசு அவர் ஒவ்வொரு உள்ளத்தையும், ஒவ்வொருவருடைய இல்லத்தையும், அவர்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் வேண்டுவோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்போர், ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க, வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு தேவையான அருள்மழையை தந்து வழிநடத்த, நடக்க இருக்கின்ற தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்து நமக்கு எல்லாம் நன்மை பயக்கும் விதமாக அமைந்திட வரம் வேண்டி, நமது இயல்பு வாழ்க்கை எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் ஜெபத்தோடு கூட இணைந்த வாழ்வாக அமைந்திட வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.